ஹலோ எவ்ரிவன், எல்லாரும் எப்படி இருக்கிறீங்கள்? இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ ஒன்றில் உங்கள் எல்லாரையும் சந்திப்பதில் மிக்க சந்தோஷம். இன்றைக்கு வீடியோ பார்த்தீங்களென்றால் ஸ்கூல் ஹாலிடே எல்லாம் முடிச்சிட்டு வீட்டை வந்துட்டோம். எப்படித்தான் இந்த ஸ்கூல் ஹாலிடே 2 மாதம் போச்சுதண்டே தெரியல. நாட்களும் வந்து கடண்டு போயிட்டுது. இப்போ வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு வந்தால் எல்லாருக்குமே தெரியும், ரெகுலரான ரொட்டீனே வந்து எல்லோரும் ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஆனாலும் எங்களுக்கு பார்த்திங்கன்னா நாங்கள் இப்போ லாஸ்ட் டைமில் வந்தபடியாக ஸ்கூலுக்கு வந்து திங்ஸுகள் எல்லாம் வாங்க வேண்டி இருக்குது. அதை விட பார்த்திங்கன்னா வீடு வந்து பூட்டி இருந்ததால் நான் போகைக்கே வீடெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு போயிருந்தேன். கொஞ்சம் அங்கங்கே அந்த தூசுகள் எல்லாம் இருக்குது. அதை கொஞ்சம் நான் லேசாகவே எல்லாம் க்ளீன் பண்ணி விட்டுட்டேன்டால் ஓகே. இப்போ பார்த்திங்கன்னா நாங்கள் நேற்று தான் வந்த நாங்கள் வீடு பார்க்கும்போது இப்படித்தான் இருக்குது. இந்த பெட் கவர் பெட்ஷீட்டுகள் அதுகளை மட்டும் எல்லாமே மாற்றி அதெல்லாத்தையும் துடைச்சி மாற்றி போட்டிருக்கிறோம். ஏனென்றால் நைட் வந்து படுக்கணுமென்றதுக்காக. இன்றைக்கு வந்து பார்த்திங்களென்றால் உடுப்புகள் நிறைய துவைக்க கிடக்குது. மற்றது தூசுகளும் வந்து லேசாக தட்டி விட்டேன்டால் எனக்கு ஓகே. ஏனெண்டா போகேக்க நான் அதுக்கேற்ற மாதிரி எல்லாமே செய்து வச்சுட்டு போனபடியாக எனக்கு டீப் கிளீனிங் எதுவுமே இல்லை. இன்றைக்கு நீங்கள் அதைத்தான் நான் இதில் உங்களுக்கு கொஞ்சமாக கவர் பண்ணியிருக்கிறேன், பார்க்க போகிறீங்க. ப்ளீஸ் என்னுடைய வீடியோவுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைமாக இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க. இந்த வீடியோவை நீங்கள் இன்னும் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. அது ஒரு வகையில் எனக்கு சப்போர்ட்டாக இருக்கும். ஓகே, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். முதலாவதாக பார்த்தீங்களென்றால் இந்த உடுப்புகள் எல்லாத்தையும் வந்து பிரித்து துவைக்கிறோம். அதாவது வந்து கையால் நாங்கள் ஷம்போ போட்டு அலம்புற உடுப்புகள் எல்லாத்தையும் நான் புரிம்பா எடுத்துக்கொள்கிறேன். மற்ற மிஷினில் போடக்கூடிய உடுப்புகளை வந்து நான் புரிம்பா எடுத்துக்கொள்கிறேன். ஏனெண்டா டவல் போட வேணும். அதை விட இந்த கலட்டின பெட் கவர் பெட்ஷீட்டுகள், அதை விட நாங்கள் கொண்டு போய் வந்த உடுப்புகளும் இருக்குது. அப்போ முதல்ல பார்த்திங்கன்னா நான் மற்ற க்ளீனிங் வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முதல் இந்த மிஷினில் துவைக்கிற உடுப்பு எல்லாத்தையும் நான் எடுத்து துவைக்க போட்டுட்டேனென்றால் அப்பப்போ அதில் வந்து நான் ஒரு அரைவாசி காயிற மாதிரி ரையரில் போட்டுட்டு தூக்கி நான் இங்கே வீட்டுக்குள்ளேயே காய போட்டுடுவோம். காய போட்டுட்டோம்னா இன்றைக்கு நைட்டோ அல்லது நாளைக்கு காலையிலே எடுத்து அது எல்லாத்தையும் மடித்து வச்சு போட்டு இப்போ மற்ற மிஷின் உடுப்பை துவைக்க போட்டுட்டு காய விட்டு எடுத்து வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ அதால் பார்த்திங்கன்னா மடித்து வைக்கக்கூடிய உடுப்பெல்லாம் முதல் மடித்து வச்சுட்டு இப்போ துவைக்கிற வேலையைத்தான் நான் இப்போ செய்து கொண்டிருக்கிறேன். எப்பையும் பார்த்திங்களென்றால் இந்த உடுப்பு துவைக்காமல் நாங்கள் இந்த உடுப்பு போடுற கூட வழியை போட்டுட்டு விட்டோமென்றால் அது எல்லா ரூம் வழியையும் இருக்கும்போது நிறைய உடுப்பு துவைக்க இருக்குன்னு அதை யோசிச்சு எங்களுக்கு ஏதோ வேலை வந்து பெருசாக இருக்கிற மாதிரி இருக்கும். முதல்ல வந்து எங்களுடைய வேலையை வந்து நாங்கள் குறைக்கிறதுக்கு முதலாவது இந்த உடுப்புகளை துவைச்சு காய விட்டுட்டோம்னாலே எங்களுக்கு அந்த பெரிய வேலை முடிஞ்ச மாதிரி போயிடும். இப்போ நாங்கள் சில வேலைகளில் யோசிக்கிறது மற்ற வேலையெல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் உடுப்பு துவைக்க போடுவோம்ண்டு. ஆனால் உடுப்பு துவைக்கிற மிஷின் ஒரு 45 நிமிஷமோ அல்லது ஒரு அவரோ அந்த மிஷின் வந்து ஓடிக்கொண்டிருக்கும். அந்த டைமில் வந்து மற்ற வேலைகளை நாங்கள் செய்து முடிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். அதுக்கு ஈஸியான முறையைத்தான் நான் இன்றைக்கு உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். நாங்கள் அந்த உடுப்பை துவைக்க முதல் போட்டுட்டோம் என்றாலே நாங்கள் மற்ற வேலையும் செய்து முடிச்சிருவோம். மற்ற வேலையை செய்து முடித்த உடனே இந்த உடுப்பும் எங்களுக்கு காய விடுற நேரத்துக்கு வந்துடும். நாங்கள் எடுத்து அந்த உடுப்பை காய விட்டுட்டு பிறகு இன்னொரு வேலையை செய்கிறதுக்கு எங்களுக்கு நேரமும் மிச்சப்படும், வேலையும் வந்து ஈஸியாக இருக்கும். நிறைய பேர் யோசிப்பீங்கள் என்னுடைய வீடியோஸை பார்த்துட்டு என்ன நீங்கள் 1 மந்த் வீட்டு என்று சொல்கிறீங்களா, ஆனால் வீடியோஸ் எல்லாம் ரெகுலராக வந்தேன்ண்டு. அந்த வீடியோஸ் எல்லாம் பார்த்தீங்களா நான் முதலே வீட்டில் நிற்கும்போது எல்லாமே செய்து எடிட் பண்ணி எல்லாமே நான் வந்து ப்ரீமியரில் போட்டுட்டு போன வீடியோக்களை தான் நீங்கள் பார்த்துருந்தீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஹாலிடே பிஸியாக இருப்பீங்க. அதால் வீடியோஸுக்கு பெருசாக நீங்கள் பார்க்குறதும் இல்லை, அதை விட அதுக்கு வியூஸும் இல்லை. ஆனால் உங்களுடைய ஆதரவு எப்பயுமே எனக்கு இருக்குமென்று அதை நான் நம்புகிறேன். ஏனெண்டா இதுக்கு முதல் எனக்கு நிறைய வீடியோக்கள் நிறைய வியூஸுகள் போயிருக்குது. அதை விட பார்த்திங்கன்னா ஒரு சந்தோஷமான விஷயம் என்னென்று பார்த்திங்களென்றால் என்னுடைய வீடியோஸுக்கு வந்து மொனிட்டேஷன் வந்து கிடச்சிருக்குது. ஆனால் அதெல்லாமே உங்களால் தான். ஏனெண்டா நீங்கள் பார்த்து
கொடுத்த அந்த வாட்ச் ஹவர்ஸ், அதை விட சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாராலையும் தான் எனக்கு உண்மையில் இது கிடைச்சிருக்குது. எல்லாருக்கும் இந்த வேளையில் நான் ஒரு நன்றியை சொல்லிக்கொள்கிறேன். தொடர்ந்தும் நீங்கள் என்னுடைய வீடியோஸை பாருங்கோ. நிறைய பேருக்கு என்னுடைய வீடியோஸ் வந்து மோட்டிவேஷனாக இருக்குன்னு சொல்லியிருக்கிறீங்கள். நிறைய பேர் அந்த வீடியோ வந்து பொழுதுபோக்காக பார்க்குற நிறைய பேர் நிறைய இடத்துல கண்டு என்னோட கதைச்சிருந்தீங்கள். வேலையால் வந்து கூட உங்களோட வீடியோஸை நாங்கள் பார்க்காம படுக்க மாட்டேன்ட்டு அவ்வளோத்துக்கு மோட்டிவேஷனாக இருக்குது, நல்லா இருக்குதுன்றெல்லாம் சொல்லியிருந்தீங்கள். உண்மையில் இந்த வீடியோஸ் வந்து நான் இதில் வந்து ஏர்ன் பண்ணணும் அல்லது எனக்கு இதில் நிறைய வருமானம் பெறணும், அதுக்காக நான் என்னத்தை என்றாலும் போட்டுக்கொள்வோம்ன்ட்டு நான் ஒரு நாளும் யோசித்ததில்லை. நிறைய பேர் விரும்பி எனக்கு இன்ஸ்டாகிராமில், வாட்ஸ்அப்பில், நீங்கள் இந்த கொமெண்ட்ஸில் கூட நிறைய பேர் நிறைய வீடியோஸை அப்படி போடுங்க இப்படி போடுங்கன்னு கேட்டிருக்கிறீங்க. அதால் நிறைய பேருடைய விருப்பத்துக்கு ஏற்பவும் தான் நான் இந்த வீடியோஸை போட்டுக்கொண்டிருக்கிறேன். இப்போ என்னுடைய விருப்பப்படி நான் வீடியோஸை போடுறத விட நீங்கள் கேட்குறபடி நான் வீடியோ போட்டால் தான் என்னால் வந்து அதிகமாக இதில் வந்து ஏர்ன் பண்ண முடியும். ஏனெண்டா உங்களுடைய விருப்பம், அதாவது ஆடியன்ஸ் என்ன விரும்புகிறாங்களோ அதை நான் கொடுத்தனெண்டா தான் எனக்கு வந்து அந்த பார்க்குற டைமும் வரும், அதை விட வியூவர்ஸும் வந்து எனக்கு வரணும். அதால் தான் நாங்கள் வந்து இந்த வீடியோவால் வந்து பணத்தை வந்து பார்க்க முடியும். அது எல்லாருக்குமே அது தெரியும். கொமெண்ட்ஸில் எனக்கு கொஞ்சம் பேர் கேட்டிருந்தீங்க, அக்கா நீங்கள் லைவாக கதைச்சு வீடியோஸ் போடுங்கன்னு சொல்லி. எனக்கு அப்படி போட முடியாது. ஏனெண்டா நான் வந்து வீடியோ எடுக்கணுமெண்டு எடுக்கிறேல, செய்கிற வேலையை டக்குண்டு எடுப்பமெண்டு தூக்கி கொண்டு வந்து அந்த ஸ்டாண்டை வச்சு போட்டு கேமராவை கொழி போட்டு எடுக்கிறது தான் என்னுடைய வேலை. அதுக்கு பிறகு எடிட் பண்ணும்போது தான் நான் அதுக்கு வாய்ஸ் கொடுத்து போடுறது. அப்படித்தான் இந்த வீடியோஸை வந்து போடும்போது எனக்கு ஈஸியாக இருக்குது. ஏனெண்டா டைம் வந்து சரியான கொஞ்சமாக இருக்கிறதால அப்படியெல்லாம் மினைக்கட எனக்கு தோணையில். ஏனென்று பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோஸ் எடுக்கிறதுக்கு குறைஞ்சது 3 to 5 hour வந்து நாங்கள் அதில் மினைக்கட வேணும். ஒரு அரை மடத்தியாலும் ஒரு மடத்தி அதில் செய்கிற வேலையை கூட வீடியோஸ்ண்டா நாங்கள் டைமை வந்து நிறைய செலவழித்து தான் செய்ய வேண்டி இருக்குது. அது வந்து இப்போ நிறைய யூடியூப் சேனல் எல்லாம் வந்திருக்கு, அது எல்லாருக்குமே தெரியும். கஷ்டப்பட்டு தான் நாங்கள் இந்த வீடியோஸ் எடுத்து எடிட் பண்ணி உங்களுக்கு பார்க்குறதுக்கு ஒரு 15-20 நிமிஷம் நாங்கள் அதை உங்களுக்கு வீடியோஸாக வெளியில் தாரது. நிறைய பேர் நீங்கள் கேட்ட மாதிரி செய்யணுமெண்டு எனக்கும் ஆசை தான். எனக்கு டைம் இருந்தால் நான் கட்டாயம் அப்படி வீடியோஸை போடுறதுக்கு முயற்சி செய்கிறேன். இப்போ இது போல தான் நான் வாய்ஸ் கொடுத்து வீடியோஸ் போடுவேன். ப்ளீஸ் எல்லாருமே அவாய்ட் பண்ணாமல் என்னுடைய வீடியோவுக்கு சப்போர்ட் தாங்கோ. ஏனெண்டா உங்களை நம்பித்தான் ஒவ்வொரு யூடியூபர்ஸும் இருக்கிறோம். அது நீங்கள் பார்க்குறதும் லைக் பண்ணுறதோ அல்லது ஷேர் பண்ணுறதோ எல்லாமே உங்களோட கையில் தான். நிறைய பேர் யோசிப்பீங்கள், என்ன அக்கா எல்லாம் ஸ்ப்ரே பண்ணி துடைச்சி கொண்டிருக்கிறான்ட்டு. இது ஒன்றுமே இல்லை. கொஞ்சமாக அந்த பாத்திரம் கழுவுற சோப்பும் வினிகரும் தண்ணியும் விட்டு மிக்ஸ் பண்ணி போட்டு அதைத்தான் நான் எல்லா இடம் ஸ்ப்ரே பண்ணி துடைச்சி விட்டு கொண்டிருக்கிறேன். இந்த வினிகர் இதுக்குள்ளே சேர்த்து கொள்றதால பார்த்தீங்களென்றால் இந்த சிலந்தி எல்லாம் வந்து நாங்கள் வீட்டில் இல்லை பூட்டி விட்டுட்டு போனோம்டா அங்கங்கே அந்த மூலையெல்லாம் சிலந்தி வந்து விலை மாதிரி பின்னி அந்த சிலந்தி பூச்சிகளெல்லாம் அதில் இருக்கும். எங்களோட வீடு வந்து நில வீடுன்றதால் எங்களுக்கு சிலந்தி பூச்சி வந்து கொஞ்சம் அதிகமாகவே இங்கே வரும். நான் அப்பப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 மாதம் 6 மாதத்துக்கு ஒருக்கா இந்த வினிகர் வந்து ஸ்ப்ரே பண்ணி விடுவேன். எனக்கு இங்கே சிலந்தி வராது. இப்போ அதால் ஸ்ப்ரே பண்ணி எல்லா இடமும் துடைச்சி விட்டுட்டோம் என்றாலே எங்களுக்கு அந்த சிலந்தி பூச்சின்ற தொல்லையும் இல்லை. அதை விட இந்த டஸ்ட்டும் எங்களுக்கு அவ்வளவா பிடிக்காது. இந்த ஒட்டடி என்று சொல்கிறது அதை வந்து இந்த டஸ்ட்டாலேயும் அந்த சிலந்தி பூச்சின்ற இதாலேயும் தான் அந்த ஒட்டடியே எங்களுக்கு வரும். இதே போல் நாங்கள் அப்பப்போ க்ளீன் பண்ணும்போது ஸ்ப்ரே பண்ணி துடைச்சி விட்டுட்டோம் என்றால் எங்களுக்கு அந்த தொல்லையுமே இல்லை. அதை விட அந்த ஸ்மெல் வந்து ஒரு நல்லா இருக்கும். ஏனெண்டா அந்த பேட் ஸ்மெல்லும் வராது, ஒரு மாதிரி தூசின்ற ஸ்மெல் வர மாதிரி எங்களுக்கு வீடு பூட்டிட்டு நாங்கள் வந்து திறக்கும் போது அது இருக்கும். அதுக்கு வந்து நாங்கள் வந்து நல்ல ஜன்னலை திறந்து விடணும். திறந்து போட்டு இது போல் நாங்கள் நல்லா வினிகர் தண்ணி இந்த பாத்திரம் கழுவுற இது எல்லாத்தையும் எசென்சியல் ஆயில் என்னென்றாலும் உங்களோட விருப்பத்துக்கு நீங்கள் ஒரு ஸ்ப்ரேயில் நல்லா மிக்ஸ் பண்ணி போட்டு அடித்து அதை வச்சு துடைச்சி விட்டோம்ன்றாலே எங்களுடைய வீடு வந்து ஈஸியாக நாங்கள் க்ளீன் பண்ணிடலாம். இன்னொரு டிப்ஸ் பார்த்தீங்களென்றால் வீடு வந்து நாங்கள் திறக்கும் போது உடனே எங்களுக்கு அந்த ஒரு பேட் ஸ்மெல் வர்ற மாதிரி இருக்கும். அது இல்லாமல் இருக்கிறதுக்கு அங்கங்கு எங்கெல்லாம் உங்களுக்கு வைக்கிறதுக்கு தோணுதோ
ஒரு சின்ன சின்ன பவுல் எடுத்து அதுக்குள்ள பேக்கிங் சோடாவை நல்லா கொட்டி வச்சுட்டு நாங்கள் வீட்டை பூட்டிட்டு போனோம்டா நாங்கள் ஒரு 2 கிழமையோ அல்லது ஒரு மாதமோ அல்லது 2 மாதமோ நாங்கள் வீட்டை பூட்டி வச்சுட்டு வந்து திறக்கும் போது அந்த பேட் ஸ்மெல் எதுவுமே எங்களுக்கு வராது. நீங்கள் கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கோ. நான் வந்து ஃப்ரிட்ஜில் கூட அந்த பேக்கிங் சோடாவை ஒரு சின்ன சின்ன போர்டில் கொட்டி வச்சுருக்கிறத உங்களுக்கு இப்போ நீங்கள் போன வீடியோக்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க. அதுபோல் நான் வந்து பாத்ரூமில், டாய்லெட்டில், மற்றொரு ரூமுகளில், கோலில் நான் எல்லா இடமே கொட்டி வச்சுட்டு போயிருந்தேன். நான் எங்களுக்கு இங்கே வந்து திறக்கும் போது அந்த பேட் ஸ்மெல் எதுவுமே எனக்கு வரையில். நீங்கள் கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்க. உங்களை எல்லாருக்குமே தெரியும், நாங்கள் கொக்கோ கூட கோலுக்குள்ளே தான் நாங்கள் வளர்க்குறோம். ஆனால் அந்த முயல் வந்து உண்மையில் நாங்கள் அதுக்கேட்டு சாப்பாடு போட்டுட்டு போனபடியும் எங்களுக்கு அதுவின்ற ஸ்மெல் கூட எங்களுக்கு வீட்டுக்குள்ளே இல்லை. ஆனால் என்னுடைய வீட்டை நேரடியாக விசிட் பண்ணினவைக்கே தெரியும். அவையில் எனக்கு சொல்லிச்சுன்னு, அக்கா நீங்கள் இதெல்லாம் வச்சு வளர்க்குறீங்களா, ஆனால் அவங்களோட வீடு வந்து அப்படி ஒரு ஸ்மெல் கூட வேற இல்லையான்ட்டு எனக்கு என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் ஆக்கள் கூட சொல்லியிருக்கணும். நாங்கள் ஒவ்வொன்றையும் நாங்கள் எப்படி அதுக்கேற்ற மாதிரி மெயின்டைன் பண்ணுறோமோ அவ்வளவுத்துக்கு எங்களுக்கு வீடை வந்து நீட்டாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு எங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நிறைய கடைகள்ல எல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய கெமிக்கல் ஸ்ப்ரே, நிறைய கெமிக்கல் வாசங்கள் எல்லாமே இருக்குது. அதெல்லாம் வாங்கி நாங்கள் யூஸ் பண்ணலாம். ஒன்று வந்து எங்களுடைய பணமும் செலவழியும், அதை விட சில பேருக்கு ஹெல்த்துக்கும் வந்து அது சரியில்லை. இப்போ எனக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த கடையில் வாங்கக்கூடிய அந்த கெமிக்கல் ஸ்ப்ரே எல்லாம் நான் ஸ்ப்ரே பண்ணி க்ளீன் பண்ணினேன்னால் எனக்கு தும்மல், அந்த அலர்ஜி இதுகள் இருக்கிறபடியாக நான் அதை அவாய்ட் பண்ணிட்டேன். இப்போ நிறைய காலமாகவே நான் இதுகளை தான் யூஸ் பண்ணிக்கொண்டு இருக்கிறேன். நான் வீடு வந்து அவ்வளவுத்துக்கு நீட்டாக என்னால் மெயின்டைன் பண்ணக்கூடிய மாதிரி இருக்குது. அது மட்டும் இல்லை, பார்த்திங்கன்னா இந்த சோஃபா மற்றது எங்களுடைய பெட் எல்லாத்துக்குமே நாங்கள் அந்த பேக்கிங் சோடா வந்து நல்ல வடிவாக தூவி விட்டுட்டு வேக்யூம் கிளீனரில் நல்லா நாங்கள் பிடிச்சி விட்டுட்டோம்ண்டாலே எங்களுக்கு அதில் இருந்து கூட அந்த ஈரழிப்பு தன்மை, அந்த ஈரழிப்பால் வார அந்த பாசி மணங்கள் எல்லாமே இருக்குதுன்னு நிறைய பேர் எனக்கு கொமெண்ட்ஸில் எழுதி கேட்டிருக்கிறீங்க. உங்களுக்கானதான் இந்த வீடியோ. அதை விட பார்த்திங்களென்றால் எங்களுடைய இந்த நிலத்துக்கு கூட நாங்கள் நல்லா பேக்கிங் சோடாவை தூவி விட்டுட்டு நல்லா கூட்டி விட்டுட்டோம்ண்டால் ஈஸியாக இருக்கும். நான் எப்பயுமே பார்த்திங்கன்னா கிழமையில் 2 நாளைக்கு எல்லா இடமுமே பேக்கிங் சோடாவை தூவி விட்டுட்டு என்ற ரோபோ பேக்கு மேலே நான் அதை க்ளீன் பண்ண விட்டுருவேன். உண்மையில் நீட்டாக மெயின்டைன் பண்ணக்கூடிய மாதிரி இருக்குது. எந்த விதமான ஈரழிப்போ அந்த பாசி மனமோ என்னுடைய வீட்டில் இல்லை. கட்டாயம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க, உங்களுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய பேர் நீங்கள் யோசிப்பீங்க, அக்கா இந்த வீடியோஸை நாங்கள் வக்கன்ஸுக்கு போகிறதுக்கு முதலே நீங்கள் இதை அப்லோட் பண்ணியிருக்கலாம்ண்டு போகிற ஆக்களுக்கு மட்டுமில்லை, போய் வந்த ஆக்களுக்கும் நான் சொன்ன டிப்ஸ் வந்து பொருந்தும். இனி நீங்கள் ஃப்யூச்சரில் எங்கேயாவது போகிறீங்கண்டா நீங்கள் இதே போல் செய்து வச்சுட்டு போனீங்கண்டா கட்டாயம் நீங்கள் பெட்டராக ஃபீல் பண்ணுவீங்க. உங்களுடைய வீடு வந்து உண்மையில் அவ்வளவு நீட்டாக நீங்கள் இருக்கிறத. மற்றது கூடுமான அளவு இந்த பெட்டுகள் மற்றது இந்த டேபிள்கள் எல்லாத்தையும் நாங்கள் இன்னொரு எக்ஸ்ட்ரா க்ளோத்தால் கவ் பண்ணிட்டு போயிட்டோம்டா அதையே நாங்கள் எடுத்து துவைக்கிறதுக்கு எங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அவ்வளவுத்துக்கு எங்களுக்கு இந்த பெட்டோ எங்களுடைய பிலோவோ வந்து டஸ்ட்டு பிடிக்காமலும் நாங்கள் அதையும் பாதுகாக்கலாம். இதையும் கட்டாயம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கோ. க்ளீன் பண்ண தொடங்கி டைம் போனது எனக்கு தெரியலை. ஏனண்டா கடகடண்டு லேசாகவே நான் எல்லாமே துடைச்சி விட்டுட்டேன். ஏனண்டா போகும்போது நான் நல்ல வடிவாக துடைச்சி விட்டுட்டு போனான். அதை விட எனக்கு அவ்வளவு பெருசாக டீப் க்ளீனிங்காக எனக்கு எந்த டஸ்ட்டுமே பிடிக்கலை. அப்போ அதால் எனக்கு க்ளீன் பண்ணுறதும் ஈஸியாக தான் இருந்தது. இந்த எண்ணெய் கரையெல்லாம் பார்த்திங்கன்னா நான் இன்டோர் பிளான்ட் வச்சுருக்கிறேன். அப்போ அதையும் முறுக்க எடுத்து துடைச்சி விட்டுட்டேன் என்றால் நிறைய வேலை வந்து எனக்கு மிச்சமாயிருக்கும். ஏனண்டா ஒவ்வொரு வேலையே நாங்கள் டஸ்ட்டுகளை சேர்த்து வச்சோ அல்லது உடுப்புகளை சேர்த்து வச்சோ துவைக்கும் போதோ அல்லது க்ளீனிங் வேலையை நாங்கள் சேர்த்து வச்சு செய்யும் போதோ அது பெரிய ஒரு லாங் ஒர்க்காகவே அது எங்களுக்கு இருக்கும். அது எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணுறதுக்காக அப்பப்போ நாங்கள் டைம் கிடைக்கிற நேரத்தில் இது போல் செய்து விட்டுட்டோம்டா ஓகேயாக இருக்கும். இனி பிள்ளைகளுக்கு ஸ்கூல் தொடங்குது, இனி நானும் கிளாஸுக்கு போகணும், அப்படி நிறைய இதுகள் இருக்கிறபடியாக எங்களுக்கு சில வேலைகளை நாங்கள் அப்பப்போ டைம் இருக்கும்போதே செய்து வச்சிட்டோம்ண்டால் ஈஸியாக இருக்கும். அதோட பார்த்திங்கன்னா இந்த கேர்டன் எல்லாமே நான் ஒருக்கா கலட்டி அதையும் ஒருக்கா
துவைச்சி விட்டுட்டேன் என்றால் அதுக்கும் ஒரு பெரிய வேலை எனக்கு முடிஞ்ச மாதிரி இருக்கும். இதில் பார்த்திங்கன்னா நாங்கள் ஏசி வந்து இதுக்குள்ளே தான் ஃபிட் பண்ணியிருந்தோம். நாங்கள் இப்போ இந்த விண்டோ வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு போகிறதுக்காண்டி எல்லாமே கலட்டி வச்சுட்டு போனது. இப்போ வெதர் வந்து அவ்வளவு எங்களுக்கு ஏசி போடணும் மாதிரி வைக்கியே இல்லை. என்னடா வீட்டுக்குள்ளே நல்ல குளிராக இருக்குது. வெளியில் மழையாக இருக்கிறபடியாக இன்னும் எங்களுக்கு வெயில் இல்லை. அப்போ இதுலேயே இப்போ நான் ஏசியை விட்டுருக்கிறேன். தேவைப்பட்டால் ஃபிட் பண்ணிவிட்டு போடுவோம், இல்லையாண்டா தூக்கி எல்லாமே பொட்டியில் வச்சுட்டு கொண்டை எல்லாத்தையும் வச்சு விட்டுட்டோம். ஏன்னாண்டா அங்கால எங்களுக்கு விண்டர் தொடங்கிடும். அப்போ அடுத்த சம்மருக்கு எடுத்து அதை யூஸ் பண்ணுறதுக்கு எங்களுக்கு அது ஈஸியாகவும் இருக்கும். வீடியோ பார்க்குற நீங்கள் யோசிப்பீங்க, என்ன இந்த ஒரு கிளீனரை மட்டும் வச்சு தான் நான் எல்லா இடமும் க்ளீன் பண்ணுறான்ண்டு. ஆனால் உண்மையில் அந்த ஒரு கிளீனரை வச்சு தான் நான் க்ளீன் பண்ணுறேன். ஏனென்று பார்த்தீங்கன்னா இதுக்குள்ள வினிகரும் தண்ணியும் இருக்கிறபடியாக கண்ணாடி துடைக்கிறது இது அவ்வளோ ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்னுடைய க்ளீனிங் வீடியோ நான் போடுற நாட்கள் எல்லாம் நான் டெய்லியும் உங்களுக்கு சொல்லிக்கொள்கிறது இதுதான். இந்த கண்ணாடி துடைக்கிறதுக்கு ஒரே கிளீனரை வந்து யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லி. ஏனெண்டா கண்ணாடி வந்து நல்ல பளபளண்டு நல்லா வாரத்துக்கு இதில் இருக்கிற அந்த வினிகர் தண்ணி வந்து எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எப்பையும் பார்த்தீங்களென்றால் கிழமையில் எண்ணெய் துடைக்கிறது எப்போ, கிச்சன் க்ளீன் பண்ணுறது எப்போ, இந்த டிவி ஸ்டாண்டுகள், டைனிங் டேபிளுகள் அதெல்லாம் க்ளீன் பண்ணுறது எப்போண்டு நான் ஒரு நாள் வச்சுருக்கிறேன். அந்த நாளுக்கு நான் அப்பப்போ எல்லாமே செய்து வச்சிருவேன். அதால் எனக்கு வேலை வந்து சரியான குறைவாக இருக்குது. டீப் கிளீனிங்ன்றது எனக்கு இல்லை. அப்பப்போ நான் இந்த ஸ்ப்ரே எப்பயுமே மிக்ஸ் பண்ணினபடியே இருக்கும். இதை கொண்டு வந்து லாடா ஸ்ப்ரே பண்ணி போட்டு ஒரு மைக்ரோவேவர் க்ளோத்தோ இல்லாத ஒரு பழைய டிஷர்ட்டோ இல்லாத ஒரு பழைய துணியோ வச்சுருந்தா லேசாக துடைச்சி விட்டுருவேன். அதோடையே க்ளீன் ஆயிரும். அடுத்த கிழமை அதுவின்ற டேர்ன் வரும்போது அதை துடைச்சி விடுவேன். அப்படித்தான் நான் இந்த வீடு ஃபுல்லாகவே மெயின்டைன் பண்ணுறேன். நிறைய பேர் கேட்குறீங்க, அக்கா உங்களுக்கு நெடுகலும் துடைக்கிறது தான் வேலையை உண்டு. நெடுகலும் நான் துடைக்கிறதில்ல. ஏனெண்டா எனக்கும் வந்து வேலைகள் இருக்குது, எனக்கும் வந்து புள்ளிகள் இருக்குது. நானும் வந்து சமைக்கிறேன்னா, நான் வந்து கிளாஸுக்கு போகிறேன்னா எனக்கு நிறைய வேலைகள். அதை விட நான் கேக் ஆர்டர்கள் செய்கிறேன்னா அதால் வந்து நெடுகலும் துடைச்சி கொண்டே இருக்கலாது. வீடண்டா அப்பப்போ டஸ்ட் பிடிக்கும், நாங்களும் அதை துடைச்சி கொள்ளத்தான் வேணும். அதுக்காக டஸ்ட் பிடிச்சிருக்குதுன்னு சொல்லி போட்டு வேறு வேலையை விட்டு போட்டு இந்த நேரமும் க்ளீன் பண்ணி கொண்டும் இருக்க முடியாது. இந்த வீடியோஸ் பார்த்திங்கன்னா முழுதாக அக்கா க்ளீனிங் வீடியோவை நாங்கள் விரும்பி பார்க்குறோம். நீங்கள் எங்களுக்கு க்ளீனிங் வீடியோக்கள் போடுங்கோண்டு நிறைய பேர் உண்மையில் இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப்பில் கூட பர்சனலாக எனக்கு மெசேஜ் அனுப்பியிருக்கிறீங்க. உங்களுக்கானது தான் இந்த வீடியோ. நிறைய பேருக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்குமென்று நினைக்கிறேன்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த கிளீனிங் வீடியோ உங்கள் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குமென்று நினைக்கிறேன். இது போல் இன்னும் ஒரு வீடியோ ஒன்றோடு உங்களை நான் சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. என்னுடைய சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது போல் இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ ஒன்றில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கும் வரை டேக் கேர், பை.